அன்றொரு காலத்துல ஒரு ஊர்ல அறிவுமதி கார்மேகன்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. அறிவுமதி வியாபாரத்துக்காக ஊருக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கிற பட்டணத்துல இருக்காரு. கார்மேகம் ஊருக்குள்ளேயே வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாரு. ஒரு நாள் அறிவுமதி தன்னோட சொந்த ஊருக்கு வராரு. ஏண்டா கார்மேகம், எப்படி இருக்க? எப்படி போகுது உன்னோட வியாபாரம்? என்ன வியாபாரமோ போடா, நாளுக்கு நாள் விலை இறங்கிக்கிட்டே இருக்கு. நஷ்டத்துல தான் போகுதுடா. சரி, என்னை பத்தி விடு. நீ பட்டணத்துல வியாபாரம் செய்யறல்ல, ஆமா, உன் வியாபாரம் எப்படி போகுது? அந்த கடவுள் தயவால எல்லாம் நல்லபடியா போகுதுடா. நல்ல லாபத்துல தான் போகுது. எல்லாம் நல்லபடியா இருக்கு. நல்லதுடா, உன் வியாபாரம் நல்லா போகுதுன்னு சொல்ற. ரொம்ப சந்தோஷம். சரி, எனக்கு கொஞ்சம் பக்கத்து ஊர் வரைக்கும் போற வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். ரொம்ப முக்கியமான வேலையா போறேன்டா. சரி வாடா, எனக்கும் எந்த வேலையும் இல்ல, உனக்கு துணையா வரேன். நாம சந்திச்சு ரொம்ப நாள் ஆகுதுல்ல, ஜாலியா பேசிட்டே போலாம். அப்படி 2 பேரும் சேர்ந்து பக்கத்து ஊருக்கு கிளம்பி போறாங்க. இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நான் இந்த கோவிலுக்கு தினமும் வந்துட்டு போவேன். இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்தது. வாடா, கோவிலுக்குள்ள போலாம். இல்ல, நான் வரலடா, நீ போயிட்டு வா. எனக்கு கோயிலுக்கு வர்றது அந்த அளவுக்கு பிடிக்காது. நான் இங்கேயே இருக்கேன், நீ போயிட்டு வா. சரி, உன் விருப்பம். நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவுமதி கடவுளை தரிசனம் பண்றதுக்காக கோயிலுக்குள்ள போறாரு. கோயிலுக்குள்ள போக இஷ்டம் இல்லாம வெளியே நின்னுட்டு இருக்காரு கார்மேகம். அட, என்னது இது? 500 ரூபா கீழே கிடக்கு. எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட நாள் போல இருக்கே. 500 ரூபா கிடைச்சிருக்கு. இந்த அறிவுமதி உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் இவனை காணமே. அந்த நேரம் அறிவுமதி கோயிலுக்குள்ள இருந்து வெளியே வராரு. அறிவுமதி தான் செருப்பு போட்டுட்டு இருக்கும் போது ஒரு தேளு அவர் காலை கடிக்குது. ஐயோ, தேல் கடிச்சிருச்சுடா கார்மேகம். ஐயோ, ரொம்ப வலிக்குதுடா. கொஞ்சம் பொறுத்துக்கடா, அது சின்ன தேல் தான். வலி சீக்கிரமாவே குறைஞ்சிரும். கொஞ்சம் பொறுத்துக்கடா. இப்போ கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்கு. வா போலாம். உனக்கு கஷ்டமா இருந்தா நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு அவ்வளவு தூரம் எப்படி வருவ? டேய், இப்ப அந்த அளவுக்கு ஒன்றும் வலி இல்ல, வா போலாம். ஏண்டா அறிவு, கோயிலுக்கு சாமி கும்பிட போறேன்னு போனேன். வெளியே வந்த உடனே உன்னை தேல் கடிச்சிருச்சு. அப்படின்னா உன்னோட கடவுள் உன்னை தேல் கடிக்கும் போது எங்கடா போனாரு? தன்னோட பக்தனை காப்பாத்தணும்னு உன்னோட கடவுளுக்கு தெரியாதா என்ன? பாரு, உனக்காக நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன்ல, எனக்கு அங்க 500 ரூபா கிடைச்சது. யாரோ பைத்தியக்காரன் தொலைச்சிட்டான் போல இருக்கு. உள்ள போயிட்டு வந்த என்ன தேல் கடிச்சிருச்சு, வெளியில இருந்த உனக்கு 500 ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்னு என்ன கிண்டல் பண்றியா? அதுவே நான் கோவிலுக்குள்ள போகாம உன் கூட நான் வந்திருந்தா பெரிய பாம்பு என்ன குத்தி இருக்கலாம். கோவிலுக்குள்ள போனதுனால பாம்பு கடியில இருந்து தப்பிச்சுக்கிட்டு சின்ன தேலுக்கிட்ட கடி வாங்கியிருக்கேன். அப்புறம் உனக்கு 500 ரூபாய் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு என்கிட்ட எந்த பதிலும் இல்லடா. உன்கிட்ட எப்படா பதில் இருக்கும்? தொலைச்சவனோட துரதிருஷ்டம்டா அது. எனக்கு அது அதிர்ஷ்டமா மாறிடுச்சு, அவ்வளவுதான். இதே நானும் கூட உள்ள வந்திருந்தேன்னா எனக்கு கிடைச்ச அந்த 500 ரூபா வேற யாருக்காவது கிடைச்சிருக்கும். நடக்கிற எல்லாத்துக்கும் கடவுளையே நம்பிட்டு இருக்கிற மூட நம்பிக்கை வேற எதுவுமே இல்ல. உனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதுனால மத்தவங்களோட நம்பிக்கைய மூட நம்பிக்கைன்னு சொல்றது சரியில்லடா. சரி, நடந்து நடந்து கால் ரொம்ப வலிக்குது. இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? இதோ பக்கத்துல வந்துட்டோம்டா. இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போனா போதும். கொஞ்ச நாளா நீ நடக்கிறதையே மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நேத்து தானே பயணம் செஞ்சு வந்தேன், கொஞ்சம் சோர்வா இருக்கு, அவ்வளவுதான். அறிவு, வந்துட்டோம்டா. அதோ அந்த வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்காருல, அவரை சந்திக்கிறதுக்காக தான் வந்தோம். வா போலாம். 2 பேரும் பேசிக்கிட்டே அங்க நின்னுட்டு இருக்கிற ராகவன் ஐயாவை சந்திக்க வராங்க. ஏன்பா கார்மேகம், ஏன்பா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? நான் உனக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட சொன்ன நேரத்தை விட முன்னாடியே வந்து சேர்ந்துட்டேனே. ஆனா எங்க ராமநாதன் ஐயா இன்னும் வரலையா என்ன? வயலுக்கு சம்பந்தப்பட்ட பத்திரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். ராமநாதன் இங்க ஊர்லயே இல்லையேப்பா, அவர் நேத்தே பட்டணத்துக்கு போயிட்டாரு. இனி அவர் வரமாட்டாரு. இது என்னங்க, என்ன வர சொல்லிட்டு அவர் எப்படி பட்டணத்துக்கு போனாரு? எனக்கு தெரியாதுப்பா, கடைசி நேரத்துல உன் வயலை வாங்கிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீ வந்தா உங்ககிட்ட விவரத்தை சொல்ல சொல்லி என்னை இங்க இருக்க சொன்னாரு. சரிப்பா, நீ கிளம்பு. என்னங்க சொல்றீங்க? வயல் வித்தா காசு வரும்னு நான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் அவர் இப்படி பண்றது சரியில்லைங்க. அதுக்கு நான் என்னப்பா பண்றது? அது அவரோட முடிவு. சரிப்பா, என் வேலை முடிஞ்சது, அப்ப நான் கிளம்பட்டுமா? என்னடா, வயலை விற்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? இப்ப எல்லாம் நல்லா தானே இருக்கு. நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்லடா, என் வியாபாரம் இப்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னு. கடன்காரங்க என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. எனக்கு இருக்கிற வயலை வித்து வர்ற காசுல இருக்கிற கடனை எல்லாம் அடைச்சிட்டு மீதி இருக்கிற பணத்துல என்னோட வியாபாரத்தை முன்னுக்கு கொண்டு போலான்னு நினைச்சேன். பணம் இன்னைக்கு என் கைக்கு வருங்கிற நேரத்துல இப்படி நடந்து போச்சு.
பாத்தியா கார்மேகம், அந்த கோவில் கிட்ட உனக்கு 500 ரூபாய் கிடைச்சதுன்னு என்ன கிண்டல் பண்ண. இப்ப பாத்தியா, உன் வயல் வித்திருந்தா உன் கைக்கு பணம் வந்து சேரும். அதுக்கு பதிலா அந்த கடவுள் உனக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு அமைதியாயிட்டாரு. கவலைப்படாதடா. உன் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் உன்னோட வியாபாரத்தை பெருக்கிறதுக்கும் உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது சொல்லு. ஒரு 20,000 ரூபாய் வரைக்கும் தேவைப்படுதுடா. அதனாலதான் என் வயலை விக்கலான்னு நான் முடிவு பண்ணேன். அந்த 20,000 ரூபாவை நான் உனக்கு தரேன். கவலைப்படாதடா. என் வியாபாரம் தான் நல்லா போகுதே. நீயும் உன்னோட வியாபாரத்துல நல்லா லாபம் அடையணுங்கிறது தான் என்னோட ஆசையும். அப்படின்னா உன் கைக்கு பணம் வந்த மாதிரி தானே கார்மேகம்? சரி விடுப்பா, எல்லாம் நல்லதுக்கு தான் நடந்திருக்கு. அறிவு, நீ உண்மையாவே ரொம்ப நல்லவன்டா. உன் பணத்தை நான் சீக்கிரமாவே திருப்பி கொடுத்துறேன். அந்த பணத்தை நான் இதுக்கு முன்னாடி போன கோவில்ல தினமும் அன்னதானம் பண்ண சொல்லி அந்த கோவில் தர்மகர்த்தாவுக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா நாங்க போனப்ப அவர் அங்க இல்ல. நீ இப்ப கஷ்டத்துல இருக்கல்ல, இந்த பணம் உனக்கு உதவுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட கொடுக்கறேன். எதுவா இருந்தாலும் நீ வந்து என்ன சரியான நேரத்துல காப்பாத்திட்ட. முடிஞ்ச வரைக்கும் உன் பணத்தை சீக்கிரமாவே நான் திருப்பி கொடுத்துறேன். அந்த பணம் எனக்கு திருப்பி தர தேவையில்லடா. உன்கிட்ட பணம் இருக்கிறப்போ நீயே அந்த கோவில்ல கொடுத்துரு. கண்டிப்பா கொடுத்துறேன்டா. இந்த பணம் கண்டிப்பா அந்த கடவுளுக்கு சீக்கிரமாவே போய் சேர்ந்துரும். என்ன நம்பு. இதே விஷயத்த நீங்க பத்திரத்துல எழுதிக்கிட்டீங்கன்னா நல்லதோன்னு எனக்கு தோணுது. பத்திரம்லாம் எதுவும் தேவையில்லைங்க. கார்மேகம் என்னோட சின்ன வயசு நண்பன். இவன் கிட்ட பத்திரம் சாட்சிகள் எதுவும் தேவையில்லைங்க. சரி போலாமா கார்மேகம்? அங்கிருந்து அவங்க 2 பேரும் தான் ஊரை நோக்கி பயணம் ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு பணம் தேவைப்படுதுன்னு என்கிட்ட நீ முன்னையே சொல்லியிருந்தா நான் உனக்கு அங்கேயே கொடுத்துருப்பேன்ல. நீ பணத்துக்காக உன்னோட வயலை விக்கிறங்கிற விஷயம் நான் இங்க வர்ற வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. என்னடா பண்றது? என் வயலை விற்கிறது உனக்கு தெரிய வேண்டாமேன்னு பார்த்தேன். ஆனா நீ எங்கூட சேர்ந்து இவ்வளவு தூரம் வந்ததுனால உனக்கு எல்லாத்தையுமே சொல்ல வேண்டியதா போச்சு. சரி, நாளைக்கு நான் மறுபடியும் திரும்பி பட்டணத்துக்கு போறேன். உனக்கு இன்னும் வியாபாரத்துக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட வந்து கேளு. நான் உனக்கு கண்டிப்பா உதவுறேன். ஒருவேளை உன்னோட வியாபாரத்துல சீக்கிரமாவே லாபம் வந்துச்சுன்னா நீ அந்த 20,000 ரூபாவை கோவில்ல கொடுத்துரு. எனக்கு அதுல 1 ரூபா கூட திருப்பி தர தேவையில்லை. இத நீ இத்தனை தடவை சொல்லணுமா அறிவு? நான் அந்த பணத்தை கண்டிப்பா அந்த கோயில்ல கொடுத்துறேன். அதுக்கப்புறம் அறிவுமதி அடுத்த மறுநாள் பட்டணத்துக்கு கிளம்பி போயிடுறாரு. சில மாதங்கள் கழிச்சு கார்மேகத்துக்கு கல்யாணம் நடக்குது. இங்க பாரு சாமந்தி, இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். நீ சாப்பிட்டுட்டு தூங்கு. இன்னைக்கு என்னங்க புதுசா சொல்றீங்க? நீங்க எப்பவுமே வியாபாரத்தெல்லாம் முடிச்சிட்டு ராத்திரி தாமதமா தானே வருவீங்க. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் தாமதமாகும். பக்கத்தூர்ல வேறொரு நண்பனோட சேர்ந்து ஒரு புது வியாபாரத்தை தொடங்கலான்னு இருக்கேன். அந்த விஷயத்தை பத்தி பேசலான்னு தான் போறேன். ஒருவேளை ரொம்ப தாமதம் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு காலையில வந்துடுறேன். ஏங்க, இப்ப இருக்கிற வியாபாரம் நல்லா தானே போகுது. மறுபடியும் புது வியாபாரம் எதுக்குங்க? எப்பவும் போல நம்ம வியாபாரம் லாபகரமா தானே போய்கிட்டு இருக்கு. வர வர உங்களுக்கு பணப்பைத்தியம் பிடிச்சிடுச்சு. உனக்கு பணத்தோட அருமையே தெரியல. நான் இந்த பணம் இல்லாம எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உடம்புல தெம்பு இருக்கும்போது தான் எத்தனை வியாபாரம் வேணாலும் செய்ய முடியும். கடைசியா சம்பாதிச்சுக்கலான்னு பார்த்தோம்னா அப்ப நமக்கு உடம்பு ஒத்துழைக்காது. நான் சொல்றது எப்பவுமே காதுல போட்டுக்க மாட்டீங்களே. நாளைக்கு காலையில நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போகணும். அது ஞாபகம் இருக்குல்ல? ஏன் ஞாபகம் இல்ல? நாளைக்கு நம்ம கல்யாண நாள். கண்டிப்பா கோயிலுக்கு போலாம். சரி, நான் கிளம்புறேன். கார்மேகத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்கிற வியாபாரம் ரொம்ப லாபகரமா போறதால வர லாபத்துல இருந்து தன்னோட நண்பனோட சேர்ந்து புது வியாபாரம் தொடங்க முடிவு பண்றாரு. இந்தாடா, மொத்தம் 15,000 ரூபாய். மொத்தமா உன் கையில தான் கொடுக்கறேன். எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. சூதாட்டனாலே நிறைய வகையான ஆளுங்க வருவாங்க. அதுவும் இல்லாம எனக்கு இது சுத்தமா தெரியாத வியாபாரம். இதுல என்னடா பிரச்சனை இருக்கும்? நமக்கு தெரிஞ்ச காவல்காரங்க இருக்காங்க. எந்தவித பிரச்சனையா இருந்தாலும் அவங்க பாத்துக்குவாங்க. உனக்கு அனுபவம் இல்லைன்னா என்ன? நான் தான் இருக்கேன்ல. இதுல முதலீட ஒரு தடவை தான் வைப்போம். அதுக்கப்புறம் எல்லாம் லாபம் தான். நீயே பார்க்க போற பாரு. நாம சீக்கிரமாவே லட்சாதிபதி ஆயிடுவோம். உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்குடா. ஆனா இந்த சூதாட்டத்தை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீ இது எல்லாத்தையும் மறந்துட்டு நாம புது வியாபாரம் தொடங்க 1 மாசத்துக்குள்ள நல்ல நாளா பார்த்து சொல்லு. அதுக்குள்ள இங்க கட்டிட வேலையெல்லாம் நான் பார்த்து முடிச்சிடுறேன். சரிடா, நான் இப்ப கிளம்புறேன். ஏற்கனவே ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. என் பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருப்பா. கார்மேகம் புது வியாபாரம் தொடங்க நண்பன் கிட்ட பணம் கொடுக்கறாரு. மறுநாள் காலையில கார்மேகம் மனைவி சாந்தா, என்னங்க போலாமா? எங்க? எனக்கு கடைக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். கோயிலுக்கு போலான்னு முடிவு பண்ணிருந்தல்ல, மறந்துட்டீங்களா என்ன? எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ வேணா போ, என்னால வர முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க.
நீங்க இன்னைக்கு என் கூட வரீங்க அவ்வளவுதான். இல்லன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். உன் பிடிவாதத்தை விட மாட்டியா? நான் கடைக்கு போகலன்னா எவ்வளோ நஷ்டம் வரும்னு தெரியுமா? சரி சரி வா போலாம். அப்படி தான் மனைவி பிடிவாதம் பிடிச்சதுனால வேற வழி இல்லாம கோயிலுக்கு போறாரு. அவங்க தரிசனத்தை முடிச்சிட்டு வர நேரத்துல அங்க அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. இத பார்த்த கார்மேகம் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. குருக்கள் ஐயா, இந்த அன்னதானத்தை யாரு பண்றாங்க? நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு பணக்காரங்க யாரு இருக்காங்க? அறிவுமதின்னு ஒரு பெரிய வியாபாரி இருக்கார். நம்ம ஊரை சேர்ந்தவாதான். ஆனா வியாபாரத்தை மட்டும் பட்டணத்துல நடத்திட்டு இருக்கா. அறிவுமதியா? எனக்கு தெரியாதா என்ன? அவன் என்னோட சின்ன வயசு நண்பன். பட்டணத்துல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். வியாபாரம் நல்லா போகுதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தான். அது சரி, அன்னதானம் பண்றாங்கன்னா இன்னைக்கு ஏதாவது முக்கியமான நாளா இருக்கும். இன்னைக்கு மட்டும் இல்ல, இங்க தினமும் அன்னதானம் நடந்துட்டு தான் இருக்கும். நீங்க கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். தினதோறும் அன்னதானத்துக்காக அந்த அறிவுமதி ஐயா 20,000 ரூபாய் கொடுத்திருக்கார். அப்படியா? அறிவுமதி இந்த கோயிலுக்கு 20,000 ரூபாய் கொடுத்தானா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வந்துட்டு போனானா? இல்லை, அவரோட குடும்பத்தாளுங்க வந்து கொடுத்துட்டு போனாங்கோ. இப்போதைக்கு அறிவுமதி ஐயா வெளிநாட்டுல வியாபாரம் பண்ணிட்டு இருக்காராம். அவர் இருக்கிறது கூட வெளிநாட்டுல தானாம். வியாபாரம் நல்ல லாபத்துல போயிட்டு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா. வெளிநாட்டிலயும் வியாபாரத்தை தொடங்கி பண்ணிட்டு இருக்கான்னா நிறையவே சம்பாதிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கோவில்ல இருந்து கணவன் மனைவி 2 பேரும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஏங்க, அந்த அறிவுமதிங்கிறவரு உங்க சின்ன வயசு நண்பர்னு சொன்னீங்கல்ல, அப்படின்னா நீங்க வியாபாரம் தொடங்குறதுக்கு 20,000 பணம் கொடுத்தது இவர்தானாங்க? ஆமாமா, இந்த அறிவுமதி தான் நான் முழு நஷ்டத்துல இருக்கும்போது எனக்கு உறுதுணையா இருந்து 20,000 ரூபாய் பணத்தை கொடுத்தான். அது சரிங்க, உங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு உடன்பாடு இருந்ததுல. நீங்க நல்லா சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை நீங்க கோவிலுக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்க. நீங்க அந்த பணத்தை கோவிலுக்கு கொடுத்துட்டீங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எனக்கு எப்ப என்ன பண்றதுன்னு நல்லாவே தெரியும். நான் கிளம்புறேன். கார்மேகம் தான் மனைவி எரிஞ்சு விழுந்துட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போறாரு. 1 வருஷம் கடந்து போகுது. ஒரு நாள் கார்மேகமும் ஒரு நண்பரும் சந்திக்கிறாங்க. இந்தாடா உனக்கு வர வேண்டிய பங்கு பணம் 3,000 ரூபாய். அடுத்த மாசம் இன்னும் நிறைய லாபம் வரும். ஊர்ல எல்லாருக்கும் வயல் வேலை முடிஞ்சதுனால 3 மாசத்துக்கு எல்லாரும் வெட்டியா தான் இருப்பாங்க. அந்த நேரத்துல தான் நம்ம சூதாட்ட கூடத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. லாபம் கண்டிப்பா 3 மடங்கு அதிகமா இருக்கும். எனக்கு தெரியும்டா, நீ இந்த வியாபாரத்தை நல்லா பண்ணுவேன்னு. அதனாலதான் எனக்கு தெரியலனாலும் உன்னை நம்பி நான் அதுல முதலீட போட்டிருக்கேன். சரி, நான் மறுபடியும் அடுத்த மாசம் உன்னை சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் கார்மேகம் தான் சொந்த வியாபாரம் மட்டும் இல்லாம ஏழைகளுக்கு பணம் வட்டிக்கும் கொடுக்கறாரு. அவங்க கிட்டலாம் அதிகமான வட்டி வசூல் செஞ்சிட்டு இருந்தாரு. இப்படியே ஒரு 2 வருஷம் கடந்து போகுது. கார்மேகம் சீக்கிரத்திலேயே பணக்காரர் ஆயிடுறாரு. ஒரு நாள் தான் சின்ன வயசு நண்பனான அறிவுமதி ஊருக்குள்ள வராரு. நேரா கார்மேகம் வீட்டுக்கு வராரு. கார்மேகம், டே கார்மேகம், வீட்ல இருக்கியா? என்னது இது? இந்த குரல் அறிவுமதியோட குரல் மாதிரி இருக்கே. ஒருவேளை அவன்தான் வந்திருக்கானா என்னவோ? என்னது, அறிவுமதி நேரா வீட்டுக்கே வந்துட்டான்? நான் நிறைய சம்பாதிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பணம் கேட்க வந்திருக்கானா என்ன? இல்ல பழைய கடனை திருப்பி கேட்க வந்திருக்கானா? எதுவா இருந்தாலும் இந்த அறிவுமதியை இப்ப சந்திக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. கார்மேகம், டே கார்மேகம், இருக்கியா இல்லையா? என்ன, இதுக்கு முன்னாடி ஜன்னல் கிட்ட வந்தது கார்மேகம் தானே? என்ன பார்த்து ஏன் வெளியே வரமாட்டாங்கிறான்? இவனுக்கு என்னாச்சு? என்னங்க, உங்களை வெளியே யாரோ கூப்பிடுறாங்க. உங்க காதல விழலையா என்ன? சத்தம் போடாதடி. வந்தது யாருன்னு நினைக்கிற? அறிவுமதி. நீ ஒரு வேலை செய். நீ வெளியில போய் நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லு. எப்ப திரும்பி வருவேன்னு கூட தெரியாதுன்னு சொல்லு. என்னங்க சொல்றீங்க? அறிவுமதினா உங்க சின்ன வயசு நண்பர் தானே? வீடு தேடி வந்தவரை சந்திக்க மாட்டேன்னு சொல்றீங்க? சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காம நான் சொன்னது மட்டும் செய் போ. அவர் இல்லைங்க, வெளியே போயிருக்காரு. எந்த நேரத்துல வருவார்னு கூட தெரியாது. சரிம்மா, கார்மேகம் வந்தானா அவனோட சின்ன வயசு நண்பன் அறிவுமதி வந்துட்டு போனதா சொல்லுங்க. அங்கிருந்து அறிவுமதி வந்துட்டு இருக்கும்போது தான் மனசுல இப்படி நினைச்சுக்கிறாரு. ஆமா, கார்மேகம் வீட்டுக்குள்ள இருக்கிறத நான் பார்த்தேன். அவன் என்ன பார்த்து ஏன் ஒளிஞ்சுக்கிறான்? நான் அவனை அப்படி என்ன பண்ண? ஏதாச்சும் பணம் கேட்பேன்னு நினைச்சானோ என்ன? அடடே, வாங்க அறிவுமதி ஐயா, எப்படி இருக்கேள்? ஊருக்குள்ள எப்ப வந்தேள்? நான் காலையில வந்தேங்க. என்னோட பாலிய நண்பன் கார்மேகம் இங்க பக்கத்துல தான் இருக்காரு. அவனோட வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். ஆமா, கார்மேக ஐயாவும் சொல்லியிருக்கா நீங்க அவரோட பாலிய நண்பர்னு. உங்கள மாதிரியே உங்க நண்பரும் பெரிய வியாபாரி.
ஊர்ல இருக்கிற வியாபாரம் மட்டும் இல்லாம பக்கத்து ஊர்ல சூதாட்ட கூடம் கூட நடத்திட்டு வர்றார். ஊர்ல யாருக்காச்சும் பணம் தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, வட்டிக்கும் கொடுத்துட்டு இருக்கார். அதிக வட்டி வசூலிச்சுட்டு இருக்காரு தெரியுமோ. அதெல்லாம் விடுங்கோ, இங்க சுத்தி இருக்கிற கிராமத்துல எல்லாத்துலயுமே உங்க நண்பர் தான் பெரிய பணக்காரர் போங்கோ. அப்படின்னா கார்மேகத்தோட வியாபாரம் நல்லா போகுது. ஆனா அந்த சூதாட்ட கூடத்தை எதுக்காக நடத்துறாரு? அது மக்களோட பணத்தை சுரண்டுறது தானே. அந்த வியாபாரம் பண்றது எனக்கு பிடிக்கல. வட்டி வியாபாரமும் பண்றாரா? அது சரிங்க, நம்ம கோவில் அன்னதானத்துக்காக 20,000 ரூபாய் தர்றதா சொன்னாரு. ஏதாவது கொடுத்தாரா? என்ன சொன்னேல்? 20,000 ரூபாய் கார்மேகம் கொடுக்கறதா? அவரு பூனைக்கு கூட பிச்சை போட மாட்டாரே. அப்படி இருக்கிறவா அன்னதானத்துக்கு எப்படி பணம் கொடுப்பா சொல்லுங்கோ? ஆஹா, சரிங்க ஐயரே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அப்புறமா வந்து சந்திக்கிறேன். என்ன 20,000 ரூபாவை கோவிலுக்கு கொடுத்துருன்னு நான் சொன்னேன்ல, என்னவா இருக்கும்? கார்மேகத்தை பார்த்து இத பத்தி கேட்கணும். மறுநாள் கார்மேகத்தை அவரு கடைக்கே நேர்ல போய் பாக்குறாரு அறிவுமதி. ஏண்டா கார்மேகம், எப்படி போகுது வியாபாரம்? ஊருக்காரங்கெல்லாம் சொன்னதை வச்சு பார்த்தா வியாபாரம் நல்லா லாபகரமா போறதா கேள்விப்பட்டேன். அப்படின்னா நீ இப்போ நல்லா இருக்க. அப்படின்னா நீ என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்க போல இருக்கு. என் வியாபாரத்தை பத்தி விடு. நீ வெளிநாட்டுல வியாபாரம் செஞ்சு நல்லா சம்பாதிக்கிறியாமே. நீயும் சம்பாரிச்சிருக்க. ஆனா எனக்கு கொடுத்த வாக்க தான் நீ மீறிட்ட. நீ வியாபாரத்துல நல்லா சம்பாரிச்சா 20,000 ரூபாவை கோவிலுக்கு தரேன்னு சொன்ன, மறந்துட்டியா? எந்த 20,000 ரூபா? அதெல்லாம் எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல. எனக்கு வேற வேலை இருக்கு, நீ கிளம்பு. உன்கிட்ட இருந்து அந்த பணத்தை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். அங்கிருந்து கிளம்பி போன அறிவுமதி நேரா ஊர் தலைவர்கிட்ட போறாரு. விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஊர் தலைவர் பஞ்சாயத்து மரத்துக்கிட்ட எல்லாரையும் வர சொல்லி கார்மேகத்தையும் அங்க வர சொல்றாரு. நீங்க கோவிலுக்கு 20,000 ரூபாய் கொடுக்க வேண்டி இருக்குன்னு அறிவுமதி ஐயா உங்க மேல குற்றம் சாட்டுறாரு. அதுக்கு உங்களோட பதில்? நான் சம்பாதிக்கிறத பார்த்து வைத்தெரிச்சல் பட்டு இந்த அறிவுமதி என் மேல தப்பான குற்றத்தை சாட்டுறாரு. அவர் சொல்றதெல்லாம் பொய். இத பாருங்க அறிவுமதி ஐயா, நீங்க கார்மேகத்துக்கு பணம் கொடுத்ததுக்கு ஆதாரம் இல்ல சாட்சி ஏதாவது இருக்கா? நான் பணம் கொடுத்ததுக்கு எந்தவித ஆதாரமும் இல்ல. ஆனா நான் பணம் கொடுத்தது மட்டும் உண்மை. பாத்தீங்களா ஊர் தலைவரே, இந்த அறிவுமதி எப்படி பேச்ச மாத்துறான்னு? என்கிட்ட இருந்து பணத்தை இப்படியாவது புடுங்கணும்னு இந்த அறிவுமதியும் அந்த கோயில் பூசாரியும் சேர்ந்து ஆடுற நாடகம் இது. இங்க பாருங்க அறிவுமதி, எந்தவித சாட்சியும் ஆதாரமும் இல்லாம வெறும் வாயால சொன்னா போதாது. அதனால கோவிலுக்கு கார்மேகம் எந்தவித பணமும் கொடுக்க தேவையில்லைன்னு நான் சொல்றேன். தான் நிரூபிக்க எதுவும் இல்லாததுனால வருத்தத்தோட அறிவுமதி அங்கிருந்து வராரு. கடவுளே, பாத்தியா, என்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு தன்னோட வியாபாரம் நல்லா போனா கோவிலுக்கு 20,000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்ன கார்மேகம் எப்படி பேச்ச மாத்துறாருன்னு இதை நிரூபிக்க சாட்சி வேணுமா? இப்ப நான் என்ன பண்றது? என்னங்க அறிவுமதி, என்ன தனியா உட்காந்து ரொம்ப பலமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ராகவன் ஐயா கிட்ட சொல்றாரு. இதுதாங்க நடந்தது ராகவன் ஐயா. கார்மேகம் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்ல. நீங்க பணம் கொடுத்த அன்னைக்கு நான் அங்கதான் இருந்தேன். நான் சாட்சியா இருக்கேன். மறுபடியும் ஊர் தலைவர்கிட்ட புகார் கொடுங்க. ஆமால, உங்களை பத்தி நான் மறந்தே போயிட்டேன். நான் பணம் கொடுக்கறப்ப நீங்க அங்கதான் இருந்தீங்க. உடனே இந்த விஷயத்த ஊர் தலைவர்கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் மறுநாள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் தலைவர் மறுபடியும் ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டி கார்மேகத்தை அங்க வர சொல்றாரு. ராகவன் ஐயா அவங்க பார்த்ததும் கார்மேகம் மிரண்டு போயிடுறாரு. எங்க பாருங்க கார்மேகம், நீங்க பணம் வாங்கினத இந்த ராகவன் ஐயா பாத்துருக்காராம். அதுக்கு உங்களோட பதில்? ஆமாங்க ஊர் தலைவரே, நான் அறிவுமதி கிட்ட இருந்து 20,000 ரூபாய் வாங்கினேன் தான். இப்போ அந்த கோயிலோட வளர்ச்சிக்கு நான் இப்போ 40,000 ரூபாய் கொடுக்கறதா உங்ககிட்ட ஒத்துக்கிறேன். என் தப்ப மன்னிச்சிருங்க. இப்ப நான் வந்த காரியம் முடிஞ்சது. அப்ப நான் கிளம்புற அறிவுமதி. அதுக்கப்புறம் ராகவன் ஐயா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம், ஏண்டா கார்மேகம், சாட்சிய கொண்டு வந்த உடனே அப்படி பதறி போயிட்ட? போகட்டும் விடு. இப்பவாது ஒத்துக்கிட்டு கோவிலுக்கு 40,000 ரூபாய் தரதா ஒத்துக்கிட்டியே, அது போதும் எனக்கு. ஆமா அறிவுமதி, எனக்கு இப்போ புத்தி வந்துருச்சு. நீ கூட்டிட்டு வந்த சாட்சி அந்த ராகவனை பார்த்த உடனே எனக்கு சுத்தமா பேச்சே வரலடா. அந்த ராகவன் இறந்து போய் இன்னையோட 2 வருஷம் ஆச்சு. என்னது, அந்த ராகவன் இறந்து 2 வருஷம் ஆச்சா? அப்ப வந்தது யாரு? எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. சாட்சாத் அந்த கடவுள் தான் அந்த ராகவன் ஐயா உருவத்துல வந்து அவருக்கு வரவேண்டிய கடன் பணத்தை வந்து வாங்கிக்கிட்டாரு. பாத்தியா, கடவுளை நம்ப மாட்டேன்னு சொன்னேன். இப்ப என்ன சொல்ற கார்மேகம்? ஆமாண்டா, இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சு. வந்தது கண்டிப்பா அந்த கடவுள் தான். நான் கூடவே இருந்து அந்த கோயில பழுது பார்த்து கும்பாபிஷேகம் பண்றேன். இனிமே தினமும் அன்னதானம் நடக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். அதுக்கு இந்த 40,000 ரூபாய் மட்டும் இல்லடா, அதுக்கு எவ்வளவு செலவானாலும்
அத நானே ஏத்துக்கிறேன். இப்படி கார்மேகத்துக்கு புத்தி புகட்ட அந்த கடவுளே ராகவன் ஐயா உருவத்துல வந்து தன்னோட கோவில்ல தினமும் அன்னதானம் நடக்கிறதுக்கு எந்தவித தடங்களும் இல்லாம தொடர்ந்து நடக்கிற மாதிரி செய்யறாரு.